குடிக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு ஊரோகம் ஆனந்த ஆசையோட இரு உள்ளங்கள் ஒன்றாக இணைஞ்சு திருமண பந்தத்தில் நுழைஞ்சு ரிசப்ஷன்ல கால்கடம் படுத்திருக்கிற இருவரையும் நிறைவ ஆசீர்வதிக்கு சிறப்பான வளமான குடும்பமா எங்கும் ஆனந்தம் கொண்டு வளமா வாழணும் என்று வாழ்த்துற நாங்க என்ஜாய் வித் சர்ப்ரைஸ் பண்ண. வணக்கம். என்ன பிரேமான வேற பேர் அலிஸ்டர். ஓகே, பிரேமான உங்களுக்கு பிரியதர்ஷினி. இருவருக்கும் இன்னைக்கு திருமண நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள இன்னும் உங்களுக்கு சிறப்பிச்சு உங்களை உற்சாகப்படுத்தி சந்தோஷப்படுத்துற கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு. இதுல பண்ண கேஸ் வந்திருக்கு. சரி, ஓகே. உங்களை அன்புல ஆழங்களை பார்ப்போமே. நீங்க தான் கொடுக்க போறீங்க. சரி, சொல்லுங்க பாப்போம். யாரா இருக்கும் இந்த நாளை நினைச்சு உங்களுக்கு இன்பதிர்ச்சி தரணும் மட்டும் இந்த இரவு பொழுதுல விக்கியெல்லாம் கொண்டு வந்து எங்களையும் வர வச்சு இந்த சர்ப்ரைஸ் செய்தது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அம்மா பேரு சொல்லு. அனிதா அம்மா. வேற மஞ்சாண்டி. அவங்க எங்க இருக்காங்க? தாழ்வாடு மஞ்சாண்டியா இருக்கலாம் அல்லது அம்மாவா இருக்கலாம். வேற சரி, நீங்க சொல்லுங்க. அவர் யோசிக்கணும் கொஞ்சம். அவருக்கு டைம் கொடுக்கத்தானே. உங்களோட சைட்ல இருந்தா யார் செய்திருப்பாங்க? உங்களுக்கு தான் வந்திருக்கு. உங்களுக்கு வேற சொன்னா யார் தந்திருப்பாங்க? உங்களுக்கு செய்யக்கூடிய யோசித்து பாருங்க. யார் உங்களோட உறவுகளுக்குள்ள, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள யார் அப்படி செய்யக்கூடிய தெரியல. உங்களுக்கு தானே வந்துருக்கு. அப்ப நீங்க தானே சொல்லணும். இந்த உலகநாயகனும் கதாநாயகமா இருக்கிறீங்க ரெண்டு பேரும். இப்ப உங்களுக்கு தான் வந்திருக்கு. அப்ப நீங்க தான் சொல்லணும். அவங்க நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்ப அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. உங்களை உற்சாகப்படுத்தி மகிழ்ச்சி கொள்ள பார்த்த அவங்கள சொன்னாதானே அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. யாரு அவங்க? உங்களோட செய்தி யாரு? அக்கா. அக்கா என்ன பேர்? தயாநிதி அக்காவா இருக்கலாம். வேற உங்களுக்கு தான் வந்துருக்கு. தயாநிதி அக்கா. வேற பேரு சொல்ல. ஆஷா ஜாது. ஓகே, அண்ணாச்சி யார் யார் விடுபட்டு இருந்தா சொல்லுங்க. நிஜத்தை அப்படி யோசித்து கொண்டு பொருள் பாஸ்கெட்டும் வந்துருக்குது. உங்களை ஆரோக்கியமா சாப்பிட்டு ஆரோக்கியத்தோட இருக்கு. சரி, இப்ப சொல்லுங்க யார் வேற யாரும் விடுபட்டுட்டாங்கன்னு யோசிக்கிறீங்களா அல்லது தந்தவங்களை சொல்லிட்டோம்னு நினைக்கிறீங்களா?
நீங்க அம்மாவும் ஆன்டியும் சொன்னீங்க, நீங்க அக்காவும் தங்கச்சி மாதிரி சொன்னீங்க. சரி, ஓகே. இவங்க தவிர வேற யாரையாவது சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. சுயாதா சார் அவங்க எங்க இருக்கிறாங்க? யாழ்ப்பாணம். எந்த உறவு? மச்சி. ஓகே, அவங்களா இருக்கலாம். ஓகே. வேற பிள்ளைங்க? கூட அக்கா வரையில. ஓகே, வரையிலாம இருக்கிறாங்க. நீங்க சொன்னதை தவிர இனி அங்கால போக வேணாம். சரியோ? நீங்க ஒரு 3 பேரை சொன்னீங்களோ? சரியோ? அதுக்குள்ள யார் செய்திருக்காங்கன்னு ஒரு ஆளை சொல்லுங்க. அக்காவா அல்லது மச்சாவா அல்லது தங்கச்சி மாரா? மச்சா. உங்களோட சைடுக்கு அம்மா, ஆண்டி மற்றும் வேற யாரும் சொன்னீங்க? அக்கா. இந்த 3 பேர்ல ஒரு ஆளை சொல்லுங்க. யாரை சொல்லுவீங்க? அம்மாவா, ஆண்டியா, அக்காவா? ஆண்டி. நீங்க? மச்சா. ஆண்டியா மச்சாவா என்ற போட்டியில பாப்போம் யார் வின் பண்ண போறேன். இதுல போட்டிருக்கோம், எங்களுக்கு தெரியல. பாப்போம். யாரு? ஆண்டி. பாசன புது குடும்பமா முதல் நாள்ல கால் தடம் பதிச்சுக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி கணையோண்டும் சர்ப்ரைஸ் கிஃப்டும் வந்திருந்தது. அந்த கேள்விக்கு சரியான விடையளித்து இன்னைக்கு நீங்க புது வாழ்க்கையோட இதையும் வெற்றி பெற்று இருக்கிறீங்க. சரியா? வாழ்த்து வந்திருக்கு பாப்பா. அதோட பாசமுள்ள அன்பு மகனே, நான் பெறாவிட்டாலும் நீரும் என் மகன்தான். எம்முடன் எப்போதும் அன்புடன் நடந்து பாசத்தினையும் குறைவின்றி காட்டி நேசத்தினால் எம்மை பார்த்து பிரியாவுடன் திருமண பந்தத்தில் இன்று இணைந்து கால்தடம் பதித்திடும் நீங்கள் இருவரும் இந்நன்னாள் போல எந்நாளும் நீண்ட ஆயுளுடன் அகமகிழ்ந்து வாழ்வில் உயர்ச்சிகள் கண்டு எப்போதும் நலமுடனும் சௌபாக்கியத்துடனும் 16 செல்வங்களும் குறைவின்றி பெற்று பெருவாழ்வு வாழவும் ஒருவர் ஒருவரை நன்கு புரிந்து விட்டு கொடுத்து சிறப்பாய் வாழவும் ஆண்டவரை வேண்டி அன்பாய் வாழ்த்திடும். சொன்ன மாதிரி உங்களை மஞ்சு அஞ்சு நாள்வாடு குடும்பத்தினர் தான் செய்திருக்கிறாங்க. அதோட இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு உங்களுக்கு. ஆனா எங்கிட்ட ஒன்றும் இல்லை. கண்டுபிடிக்கலாமா? என்ன? மிக்கி. மிக்கி அதையும் கண்டுபிடிச்சிருக்க. யார் அந்த மிக்கி? விட சரி, மிக்கி தான் அடுத்த கிஃப்ட். அந்த மிக்கியா வந்தது யாரு? கண்டுபிடிக்கலாமா? ஓகே, மொத்த ஓபன் பண்ணு. யார் அது உங்களுக்கு? அக்காடமா மருமகன். ஓகே, இன்னைக்கு மிக்கியா மாடி உங்களை அவரும் ஒரு பக்கத்தால உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். இந்த கிஃப்ட் எப்படி இருக்கு? ஓகே, சந்தோஷமா இருக்கு. ஏதாவது சொல்லி விடுங்க. உங்களை எப்படி இருக்குது தங்கணும்? எதிர்பார்த்தீங்க? எதிர்பார்க்காம வந்து இன்பைக்கு தந்துக்கிறாங்க. இன்பைக்கு தந்துக்கிறாங்க. என்னத்துக்கு? நீங்க சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷத்தோட உற்சாகமா இருக்கணும். இந்நாள் போல எந்நாளும் நீங்க இருவரும் இணைப்பிரியா ஜோடியா இன்னும் சிறப்பான எதிர்காலத்தோட உள்ளத்துல கொண்டு இல்லத்துல இன்பம் பெற்று என்றும் மகிழ்ச்சியில உயர்ச்சி கண்டு வாழணும் கொண்டு மீண்டும் இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெற நாங்க என்ஜாய் வித் சர்ப்ரைஸ். நன்றி, வணக்கம்.